அரசியல் பேசக்கூடாது என்பது காலங்காலமாக பலரின் கருத்தாக இருந்தாலும் குழந்தைகளுக்கும் சமூக பொறுப்புணர்வு உண்டாக வேண்டும் என்று எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் எங்கள் முத்தான முதல்வரை பற்றி நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவார்கள்? இதுவே எங்கள் முதல்வர் தந்த முதல் மாற்றம். அப்பாவோ தாத்தாவோ நியூஸ் சேனல் வச்சாலே கழுப்பாகிற நாங்க 2 மாதமாக படையப்பா நீலாம்பரி மாதிரி கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டு செய்தியவே பார்த்துட்டு இருந்தேன்னா பாருங்க. காரணம், திரைப்படத்துல மட்டுமே பார்த்த ஆக்ஷன் காட்சிகளை நம்ம முதல்வர் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. நியூஸ் சேனலின் டிஆர்பிக்கு தீனி போட்டு கொண்டிருக்கிறது நம் டிவிகே ஆட்சி. திருக்குறளை சொல்ல சொன்னால் எங்க குரலே வெளியில் வராமல் சிக்கி தவிக்கும். ஆனால் இன்று எங்கள் ஸ்கூல் பேக்கிலேயே திருக்குறளோடு அதன் பொருளையும் பதித்து அதில் தனது முகம் இருந்தால்தான் முதல்வர் என்றே தெரியும் என்ற பழைய கலாச்சாரத்தை மாற்றி அவரது முகம் அதில் இல்லாமலே எங்கள் நெஞ்சில் குடியேறிவிட்டார். நாங்கள் டிவிக்கு வெற்றியை கொண்டாடிய போது நீ எல்லாம் எங்க படிச்சு முன்னேற போற என்று குழந்தைகளை திட்டியவர்களுக்கு இந்த மாற்றமே சமர்ப்பணம். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களை கூட அதை பற்றி சிந்திக்க வைத்த சீர்திருத்தவாதி நம் முதல்வர். இந்த மாற்றம் தான் சமூக மாற்றத்தை உண்டாக்க போகிறது. 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் என்று அவரின் முதல் கையெழுத்து சொல்கிறது. தமிழகத்தை இருளில் இருந்து மீட்டெடுக்க வந்த வெளிச்சம்தான் நம் முதல்வர் என்று. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலி, சேட்டு கடையில மனைவி தாலி என்று குடிமகன்களாயிருப்பவர்களை நல்ல குடிமகன்களாய் மாற்ற அவர் எடுத்த முயற்சிதான் போதை பொருள் ஒழிப்பு. 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டதுதான் அவரின் முதற்கட்ட முயற்சி. போதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்தை தலை நிமிர வைக்க வந்த தலைவர் தான் நம் முதல்வர். சிங்கப்பெண்ணே உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு என்று தனது பாடலில் மட்டும் பெண்களை பெருமைப்படுத்தாமல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தி பெண்களின் பாதுகாவலனாய் பவனி வருகிறார். பாரதி கண்ட புதுமை பெண் என்று சொற்றுடன் மாறி இன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்ட புதுமை பெண்களாக வலம் வர நமக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் வயலில் போடுபவன் தான் விவசாயி என்பதை உணர்ந்து அவர்கள் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் துயர் துடைக்கும் தூய சக்தி தான் நம் முதல்வர். கடைக்கோடியில் இருக்கும் சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர் நம் முதல்வர். இதற்கு உதாரணமாக எம்எல்ஏ என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இருந்த நம் பிம்பத்தை மாற்றி நம்ம அக்கா நம்ம அண்ணன் பிரச்சனைகளை பயப்படாமல் சொல்லலாம் என்று முழு சுதந்திரத்தை அளித்துள்ளார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி தருகிறேன் என்றார் விவேகானந்தர் அன்று. அதை செய்தே காட்டிவிட்டார் நம் முதல்வர் இன்று. நம் நாட்டின் எதிர்கால தூண்களாகிய இளைஞர்களையும் அமைச்சரவை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கும் அன்பு தலைவர். சிறந்த அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலோடு இளம் படையோடு ஆழப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே என்ற பேக்ரவுண்ட் மியூசிக்குடன் தமிழகம் வீர நடை போடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் முதல்வர் இருக்கும் வரை இன்னும் பல நலத்திட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. வெயிட்டிங் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் விதமாக தினம் தினம் அரசியல் களத்தை டீ மாதிரி சூழாக வைத்துள்ளது நம் டிவிகே ஆட்சி. குரலற்றவர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் முதல்வரின் செயல்பாடுகள். தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக யார் யாரோ இருந்தாலும் இனி நம் முதல்வர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறார். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முனும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முனும் இருந்தா நம்ம வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற பஞ்சு டயலாகிற்கு சொந்தக்காரர் அத்துணை விமர்சனங்களையும் தனது ஒரு விரல் புரட்சியால் ஓரங்கட்டி தவிடுபொடியாக்கியுள்ளார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இம்மூன்றும் இருந்தால் முதல் முயற்சியிலே முதலமைச்சராகலாம் என்ற நம்பிக்கை விதையை விதைத்துள்ளார். அது விருட்சமாய் வளரும் விழுதுகளுடன். ஒருவரை 6 இருந்து 60 வரை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குதுன்னா அதுவும் ஒரு மாற்றம் தானே. தாவேக என்றால் தன்னம்பிக்கையும் வெற்றியும் கலந்த கலவை என்று கூட சொல்லலாம். குடும்ப அரசியலை மாற்றி
செய்கிறார். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்த நமக்கு நம் முதல்வர் சிறப்பான ஆட்சி அமைத்து சிவப்பு கம்பளத்தை விரித்து தந்துள்ளார். அதில் வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.